பெய்யும் பரிசுத்தரே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே பெண்மையானவரே மேகஸ்தம்பரே பெண்மையானவரே மேகஸ்தம்பரே ஊற்று தண்ணீர் ஜீவநதி ஆனந்த தைலமே ஊற்று தண்ணீர் ஜீவநதி ஆனந்த தைலமே மணி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே மணி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே. அல்லேலூயா. நாம் ஏன் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்? நேரம் அந்த ஜெபிக்கணும், பிரசங்கங்கள் எல்லாம் போயிடலாம். ஏன் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும்? ஆராதனையில ஆண்டவர் தெரியப்படுகிறார். எனவே நாம் ஆராதிக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தில் நுழைவதற்கு அது ஒரு வாசலாக இருக்கிறது. நாம் ஆராதிக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள், கஷ்டங்கள், சாபங்கள் எல்லாம் உடைத்தறியப்படுகிறது இல்லையா? அதனால ஆண்டவர் ஆராதிப்பது முழு ஆண்டவரோடு ஆராதிக்கணும். அந்த அபிஷேகத்தை பற்றி பார்க்கணும். மெகவா தேவனுக்கு 1000 நாமங்கள் இருக்கு இல்லையா? நாமத்தை சொல்லி நம்ம பார்க்கணும். Thank you.
நான் நிற்பதும் நிர்மூலமாக முன்வைப்பதும் கர்த்தருடைய கிருபை. ஜீவனோடு நின்று அவர் கொடுத்த ஜீவனுக்காக சாட்சி சொல்ல தேவன் கொடுத்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்ட குடும்பம் என்னை தவிர. நான் கடந்த 25 வருடங்களாக சினிமா பாட்டு கச்சேரி வச்சு தெய்வங்கள் என்ற பேரில் இருக்கிற ஒவ்வொரு தெய்வங்களுக்காக பாடிட்டு இருந்தேன். அப்படி இருந்து என்ன ஆண்டவர் அடுத்து என் ஊழியத்தை செய்யலான்னு சொல்லி 2016 என்ன ஆண்டவர் வீட்டுக்கு வருவாங்க. சாட்சி சாட்டா சொல்றவங்களுக்கு அப்படி இருந்து 2016 ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை பெற்றுட்டு அது பிறகு ஞானஸ்தானத்துக்கு அபிஷேகம் பெற்று ஆண்டவர்கள் வேலைக்கும் ஓடிட்டு இருந்தேன். 50 வருஷமா யாருக்கு ஃப்ரெண்டா இருந்து தெரியுமா? பிசாசு இல்லையா? உழவன சும்மா எப்படி என்னை விட்டு போகலாம் அவர்கிட்ட என் சரீரத்தில் ஒரு பலவீனத்தை கொடுத்தான். என் தொடை பகுதியில் ஒரு நரம்புல ஒரு புள்ளி நாளா இருந்தது. அதை போய் பாருங்கன்னு சொல்லி டாக்டர்கிட்ட அனுப்பிச்சாங்க. டாக்டர் பார்த்தோன்னா அவர் வேற ஒரு டாக்டர்கிட்ட அனுப்பிச்சாரு. இப்போ எனக்கு இந்த அக்டோபர் மாதம் வீசிங் வரும். அப்போ அவர் ஒரு ஸ்பைரோமெட்ரின்னு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்க சொன்னாங்க. அப்போ எடுத்து பார்த்ததில்ல எனக்கு நுரையீரல்ல 2 கட்டிகள் இருந்தது. அதை பயாப்சி எடுக்கணும்னு சொன்னாங்க. பயாப்சி எடுத்து பார்க்குறப்போ 2 கட்டியும் கேன்சர் கட்டின்னு சொல்லி இமீடியட்டாக எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த கட்டியை எடுத்தாங்க. எப்போ ஜூலை 10 போன ஜூலை 10 அந்த ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சது. டிசம்பர் 23 என்னுடைய கீமோ இம்யூனோதெரபி எல்லாம் டிசம்பர் 23 எல்லாம் முடிந்தது. கர்த்தர் எனக்கு மீண்டுமா ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா அல்லேலூயா. 23 நான் டிஸ்சார்ஜ் ஆகி வரேன். 26 அடுத்த வாரமே ஆண்டவர் எனக்கு ஊழியத்தை கொடுக்க ஆரம்பிச்சார். அல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் ஆண்டவர் கொடுத்தாரு. அதை வந்து நான் ஓடிட்டு இருக்கேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1 என்னுடைய மகன் நிர்வசினா சார் சிஎம்சியில் அவருடைய கிராஜுவேஷன் நடந்தது. என் பக்கத்துக்கு துத்திப்பட்டில் ஜேஎம்சியில் ரெஸ்டாரண்ட் இருக்கு. என்னுடைய நண்பர்கள் அவருடைய இதுக்கு லஞ்சுக்காக டின்னருக்காக போயிருந்தோம். அப்போதான் நர்சஸ் கொஞ்சம் பேர் பார்த்து உங்களோட முகத்தில் தேசிய டிபிஎஸ்சி கொஞ்சம் இருக்கு, அதை போய் பாருங்கன்னு சொன்னாங்க. சரி, உடனே மண்டேவே போய் டாக்டர் பார்த்தேன். டெப்டி டாக்டர் கிருஷ்ணபிரபுன்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட் அவர். உடனே எம்ஆர்ஐ எடுத்து பார்த்ததில் வந்து பிரெயினில் 2 லீஷன் இருக்கு. உடனே அட்மிட் பாருங்க அப்படின்னு சொல்லி 6ஆம் தேதி அட்மிட் பண்ணி 7ஆம் தேதி ஆப்ரேஷன் பண்ணாங்க. 9ஆம் தேதி முந்தானத்தான் வீட்டுக்கு வந்தேன். கர்த்தர் பெரிய கிருபையில் இன்னைக்கு வந்து அது ஒரு சாட்சியா பலரான கிருபை செய்தார். அல்லேலூயா அல்லேலூயா. அதாவது கர்த்தருக்காக வைராக்கியமா போகிறப்ப கர்த்தர் நம்மளோட கூட இருந்து நம்மளுடைய கருத்தாக பார்த்துக்கணும் இல்லையா? நம்ம சின்ன சாதாரண முதுகு வலி, இடுப்பு வலி, கால் வலி, முட்டி வலி வீட்டில் உட்காந்து சபை கூடுதல் வர்றதில்லை, சபை காரியங்கள் நம்ம பங்கு வர்றதில்லை இல்லையா? அதனால அந்த வலிகள் அதெல்லாம் தூக்கி போட்டு ஆண்டவர்களாக வரும்போது ஆண்டவர் நல்ல பலனை நம்முடைய பலவீனத்தில் 2 பேர் போடுறோமா அதில் வாக்கு கொடுத்தவங்க அவருக்கு மாறதான் தேவை இல்லையா? அப்படி இருந்தால் ஆண்டவர் பயன்படுத்திருக்கார். வேற யாரும் எனக்கு வந்து சுச்சரிமோடு பண்றாங்க. அப்புறம் வந்து எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஊழியர்கள் நிறைய செய்வதற்கு உங்களுடைய அனுமதி ஜபத்தை டைம் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பு தந்தை அறிவிப்பாளருக்கும் பொறுப்பாளருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. Thank you.